கையை தட்டி சிரிச்சுட்டு உட்காந்துட்டாங்களாம். மறுபடியும் அவர் கொஞ்சம் வேற கதை ஸ்பீச்சை பேசிக்கிட்டு மறுபடியும் அதே காமெடியை சொன்னாராம். அப்போ அந்த கூட்டத்தில் பாதி பேர் மட்டும் எந்திரிச்சு இருந்து கை தட்டிட்டு உட்கார்ந்தாங்களாம். பிறகு கொஞ்ச நேரம் வேற கதையெல்லாம் பேசிட்டு மீண்டும் அதே காமெடியை சொன்னாராம். அந்த கூட்டத்தில் முன் வரிசையில் இருக்கவங்க மட்டும் எந்திரிச்சிருந்து கையை தட்டி சிரிச்சுட்டு உட்கார்ந்தாங்களாம். அவர் அதை விட மறுபடியும் வேற ஸ்பீச் பேசிட்டு 4வது முறையாக அதே காமெடியை திரும்ப பேசினாராம். கூட்டத்தில் யாருமே எந்திக்கலைங்க. அப்போ அவர் சொன்னாராங்க, உங்கள் மத்தியில் நான் ஒரு காமெடியை ஒரு நிகழ்வை சொன்னால் அதை ஒரு தடவை முதல்ல சொல்லும்போது நீங்கள் இருக்க கூட்டத்தில் எல்லாருமே எந்திரிச்சு கைத்தட்டி கலகலப்பாக சிரிச்சிங்க. அதே காமெடியை நான் 2வது தடவை சொல்லும்போது பாதி பேர் தான் எந்திரிச்சிருக்கீங்க. அதே காமெடியை 3வது தடவை சொல்லும் போதும் முன் வரிசையில் இருக்கவங்க மட்டும் தான் எந்திரிச்சிருக்கீங்க. 4வது வாட்டி சொல்லும் போது யாருமே எந்திரிக்கலை. ஏன் அப்படின்னா தூக்கம் வந்திருக்கும்யா. தூக்கம் வந்திருக்கா இல்லை, அவர் சிரிப்பு காட்டுறாரு. நகைச்சுவை பேசும்போது எப்படியா தூக்கம் வரும் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியவே நாம் 4 முறைக்கு அப்புறம் அதை கடந்து சென்று விடுகிறோம். அதை மறுபடியும் ரசிக்க மாட்டோம், கடந்து சென்றுடும். இது போல தான் நம்ம வாழ்க்கையில் என்னைக்கோ பட்ட துன்பம் கஷ்டங்களை எண்ணி கவலைப்படக்கூடாது. அது கடந்து போயிடும். 4 வாட்டி நம்ம ஒரு சிரிப்பை ஏற்றுக்கொள்ளாத இந்த மனம் கவலையும் கஷ்டத்தை மட்டுமே நாம் சுமந்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் இல்லையா? அதனால் அந்த சிரிப்பை எப்படி கடந்து சென்று விடுகிறோமோ அதுபோல் வாழ்க்கையில் துன்பத்தையும் நம்ம கடந்து செல்ல வேண்டும் இல்லையா? நம்ம எல்லாம் காத்து ரசிப்பதற்காக ஐயா வருகிறார். எப்படி வருகிறார்?
ஐயா உண்டு, ஐயா உண்டு. பகவான் 10 அவதாரம் எடுத்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எத்தனை அவதாரம் எடுத்திருக்கார்? 10 அவதாரம். அது என்ன அவதாரம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த கேள்விக்காவது பரிசு கிடைக்காம பரிசு வாங்குதெல்லாம் பார்ப்போம். ஐயா 10 அவதாரம் கமலஹாசன் நடிச்ச படம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஐயா 10 அவதாரம் எடுத்தாரா? ஐயா வந்து தசாவதார படம். ஐயா எடுத்த 10 அவதாரம் என்னன்னு நான் கேட்டேன். ஐயா ஐயா எடுத்த அவதாரம் தெரியலையா? தெரிஞ்சா ஐயா சொல்ல. 10 அவதாரம் பகவான் எடுத்தார். எதற்காக எடுத்தார்? என்ன அவதாரம்? ஒண்ணு எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆள் 10 அவதாரம் சொன்னதான் பரிசு. ஐயா யாரோ நெட்ல பாக்காங்க ஐயா, செக் பண்ணுங்க. யாரோ மொபைல்ல பாக்காங்க பாருங்க. ஐயா எடுத்த 10 அவதாரத்தின் பேரை சொன்னீங்கன்னா ஒரு அகிலத்தெட்டு புக்கு பரிசு. இதாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் அப்படிங்கிற நிலைப்பாடில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஐயா வழி என்றால் என்ன, ஐயா நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்றெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு ஐயா சொன்ன வழியை நாம் பின்பற்றி வாழணும். ஏன்னா பகவான் நமக்காக அவதாரம் எடுத்து நம்மை காப்பதற்காக வருகிறார். அப்போ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. இத்தனை அவதாரம், ஒவ்வொரு அவதாரத்திலும் நாம இல்லை, ஆனால் அந்த கலியுகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஐயா நம்ம கோயில 4 தடவை ஒழுங்கா சுத்தி வந்தாலே 10 அவதாரத்தோட பேர் தெரிஞ்சிரும் நினைக்கமையா? அப்படியே ஐயா? ஆமா. அந்த படம் வரைஞ்சி போடுற பார்த்து தெரிஞ்சிருங்க. ஆமாங்க ஐயா. ஐயா வாங்கம்மா. எங்களுக்கே இது ஒரு புது மேடை தான். இருந்தாலும் இந்த மேடையில் ஒரு 2 சின்ன குழந்தைகள் அடுத்து பாட வருகிறார்கள். அவர்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. வாங்க. Hello, hello. Hello, hello. ஐயோ திருவருளே
ஐயா ஐயா கைத்தட்டி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கூடான ஓடி வணக்கம். ஐயா உண்டு. அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டே நான் அறிவேனடா. பிடித்தவனோடு இருப்பேன் அவனை பிள்ளை போல் ஆக்கிடுவேன். நடுத்தீர்ப்பு கேட்பதற்கு ஐயா நாளெடுத்து வருகுதடா. நடுத்தீர்ப்பு கேட்பதற்கு நாள் அடுத்து வருகிறதப்பா என்று பகவான் சொல்றான். யார் யார் என்னென்ன குற்றம் தவறுகள் செய்கிறோம் என்பதை பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார். 4 செவத்துக்குள்ளதானே நாம் தவறு செய்கிறோம் என்று எண்ணாதீர்கள், பகவான் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஒரு புத்தியாகி உள் எண்ணெய் கொண்டோருக்கு புது புத்தி இந்த பூலோக வாழ வைப்பேன் என்று ஐயா சொல்லியிருக்கார். நம்ம ஒரே சிந்தனையோடு ஒரே புத்தியோடு நாம் இறைவனை நம்பி பிடித்து நம்முடைய நோய் பிணிகளெல்லாம் தீர வேண்டும் என்று அந்த சிவஞானாவதி அப்பனிடை கூப்பிட்டால் ஓடோடி அவர் வருவார். அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? இந்த பாட்டை நம்ம சுவாமி அவர்கள் படித்தது. அந்த காண்டத்தை நாங்கள் அப்படியே உங்கள் மத்தியில் மீண்டும் அதை நினைவூட்டுகிறோம். இல்லையா? இது நம்ம ஐயா படித்த பாட்டு. ஹலோ, ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் இங்கே ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்கே ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் எங்கே ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும். சுவாமி ரோட்டில் அமர்ந்திருக்கோம் ஐயா வரணும் எங்க சங்கடத்தை மாற்றிடவே ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும். ஐயா வரணும், இப்போ ஓடி வரணும். பொறுமையான தீபமல்லோ ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும். ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்கள் ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்கள் ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும். தருமத்தின் தலைவர் ஐயா வரணும் எங்க தங்கத்திரு வைகுண்டமே ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும்.
தீர்த்தமாடி ஐயா வரணும் எங்க கஷ்டமெல்லாம் தீர்த்திடவே ஐயா வரணும் கன்னியாகுமரி தீர்த்தமாடி ஐயா வரணும் எங்க கஷ்டமெல்லாம் தீர்த்திடவே ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் நாகர்கோயில் வழியாக ஐயா வரணும் என்னை நம்பி வந்தால் குறை தீர்க்க ஐயா வரணும் நாகர்கோவில் வழியாக ஐயா வரணும் என்னை நம்பி வந்தால் குறை தீர்க்க ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் வள்ளியூர் வழியாக ஐயா வரணும் நல்ல வளமான வாழ்வை தர ஐயா வரணும் வள்ளியூர் வழியாக ஐயா வரணும் நல்ல வளமான வாழ்வை தர ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் களக்காடு வழியாக ஐயா வரணும் எங்க கர்மவினை தீர்த்திடவே ஐயா வரணும் களக்காடு வழியாக ஐயா வரணும் எங்க கர்மவினை தீர்த்திடவே ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் முக்கூடல் தீர்த்தமாடி ஐயா வரணும் இந்த உலகளந்த நாயகரே ஐயா வரணும் முக்கூடல் தீர்த்தமாடி ஐயா வரணும் இந்த உலகத்தை அளந்தவரே ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் ஐயா வரணும் ஐயா வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும் எங்க ஐயா வரணும் இப்போ ஓடி வரணும்
வராரு இப்ப ஓடி வராரு எங்க ஐயா வராரு இப்போ ஓடி வராரு ஐயா வராரு இப்போ ஓடி வராரு எங்க ஐயா வராரு இப்போ ஓடி வராரு ஐயா ஓங்கார ரூபம் கொண்ட வைகுண்டநாத பிள்ளையார் விளையமர்ந்த வைகுண்டநாத ஓங்கார ரூபம் கொண்ட வைகுண்டநாத பிள்ளையார் விளையமர்ந்த வைகுண்டநாத ஓங்கார ரூபம் கொண்ட வைகுண்டநாத பிள்ளையார் விளையமர்ந்த வைகுண்டநாத பிளவெட்டியே நிற்குது பிள்ளையார் விளையிருந்து பிளவெட்டியே நிற்குது பிள்ளையார் விளையிருந்து அது நடந்து வந்தோம் வைகுண்டநாத சாமி தப்பு நாடி வந்தோம் வைகுண்டநாத ஓங்கார ரூபம் கொண்ட வைகுண்டநாத பிள்ளையார் விளையமர்ந்த வைகுண்டநாத வைகாசி மாதத்திலே வருகிறோமே ஐயா வைகாசி மாதத்திலே வருகிறோமே ஐயா பத்தாம் திருநாள் பணிந்து வந்தோம் ஐயா பத்தாம் திருநாளில் பணிந்து வந்தோம் ஐயா கட்டி நடக்கலகலகள் செங்கமேளம் முரசம் அந்த சோழ்ந்தவர் சாமி தொப்பு நாடி வந்தோம் அழகார பெட்டி வந்து வருகிறோமே ஐயா பள்ளிகளை பொருள்களோடு பண்ணுகிறோமே ஐயா பள்ளிகளை பொருள்களோடு பண்ணுகிறோமே ஐயா உங்கார ரூபம் கொண்ட வைகுண்டநாதா பிள்ளையார் விளையமர்ந்த வைகுண்டநாதா விளவெட்டி ஏந்திக்கிட்டு பிள்ளையார் விளையிருந்து விளவெட்டி ஏந்திக்கிட்டு பிள்ளையார் விளையிருந்து அது நடந்து வந்தோம் வைகுண்டநாதா சாமி தப்பு நாடி வந்தோம் வைகுண்டநாதா தெய்வகனி அம்மையவள் பிறந்த இடம் ஐயா தெய்வகனி அம்மையவள் பிறந்த இடம் ஐயா பிள்ளையார் விளையிருந்து ஏற்றுக்கொண்ட ஐயா பிள்ளையார் விளையிருந்து ஏற்றுக்கொண்ட ஐயா பத்தாண்டு ஒரு தடவை வைகாசி மாதத்திலே ஆண்டுக்கு ஒரு தடவை வைகாசி மாதத்திலே பத்தாம் திருநாளில் பங்கு கொள்ளி பவனி வருகிறது வருகிறோம் ஐயா பவனி வருகிறோம் உகார ரூபம் கொண்ட வைகுண்டநாத பிள்ளையார் விளையமர்ந்த வைகுண்டநாத உகார ரூபம் கொண்ட வைகுண்டநாத பிள்ளையார் விளையமர்ந்த வைகுண்டநாத பிளவெட்டி ஏந்திக்கிட்டு பிள்ளையார் விளையிருந்து பிளவெட்டி ஏந்திக்கிட்டு பிள்ளையார் விளையிருந்து அது நடந்து வந்தோம் வைகுண்டநாத சாமி தப்பு நாடி வந்தோம் வைகுண்டநாத உங்கார ரூபம் கொண்ட வைகுண்டநாத பிள்ளையார் விளையமர்ந்த வைகுண்டநாத
ஐயா எல்லாம் தூங்க ஆரம்பிச்சாச்சு இல்லையா? மணி எல்லாம் அங்கே நல்ல உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு இல்லையா? ஆமாம், நீங்கள் படிக்க பாட்டுக்கு நாங்கள் உட்காந்து கேட்டுட்டாலும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? படுத்துருக்காங்க எதிர்ச்சிருங்க. இப்போ எல்லாத்தையும் எழுப்பிடுறது மாதிரி ஒரு பாட்டை பிடிச்சிருமா? மகாபாரத்தில் பகவான் துவாபரகம் முடித்து வைகுண்டம் போகும்போது தனது கூட்டை பர்வதாமலையில் சென்று கிடத்தி விட்டு வைகுண்டம் போகும்போது அயோத்தி அமிர்த கங்கையில் அயோத்தி அமிர்த கங்கையில் சப்த கன்னிமார்கள் தினமும் குளித்துவிட்டு ஈசனுக்கு பணிவிடை செய்வது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்போது பகவான் பண்டார வேஷம் போட்டு அந்த சப்த கன்னிமார்கள்ட்ட போய், நீங்கள் தினமும் ஈசனுக்கு வேலை செய்கிறீர்கள், பணிவிடை செய்கிறீர்கள், அந்த பணிவிடையை இந்த பண்டார கிழவனுக்கு ஒரு நாள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த அம்மைமார்கள் சொல்கிறாங்க, ஊர் வெளியே உழுந்து திரியும் ஆண்டிக்கு அல்லாது அரிதனையில் துயிலும் அந்த காண்டிபனுக்கு கூட இந்த நாங்கள் ஏவலை செய்ய மாட்டோம் என்று மன உறுதியோடு இருக்கிறார்கள். நம்ம அம்மம்மாருக்கு இருந்த மன உறுதி நம்மளுடைய ஒரு பிள்ளைகளுக்கு நமக்கு இருக்கான்ற இல்லை. 4 நாள் கை கால் வலி தீரலன்னு வைங்களேன், வேற பக்கம் போயிடுவோம் இல்லையா? அந்த உறுதி இல்லை. ஐயா சொன்னார், உறுதி பெரியதப்பா உடையவனே என் மகனே. உறுதி வேணும், வாழ்க்கையில் உறுதி இருந்தால்தான் நாம் ஜெயிக்கலாம். அப்போது பகவான் அம்மை மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அப்பன் மாயவனாச்சே, நீங்கள் எப்படி நீ இன்று செய்ய பூஜை செய்கிறேன் பார்ப்பங்கிறதுக்காக அதிகாலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு தெரியுமா? அது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்மீக கருத்துக்கெல்லாம் அப்பப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம சந்ததிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். என்ன பிரம்ம முகூர்த்தம்? 3 to 5. 3 to 5. 4 to 6 அதுதான் பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் தண்ணி எவ்வளோ குளுமையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஆற்றுல போய் குளிச்சு நம்மளாம் எந்திரிச்சு குளிக்கும்போது 6 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சும் போது அதை கேட்டுக்கிடுவோம். யாரெல்லாம் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் கை தூக்கம் பார்க்கலாம். இங்கே இருக்க கூட்டத்தில் பெண்கள் 4 மணிக்கு அங்கேயும் இருப்பாங்க. அப்போ மற்றவங்களாம் தூக்கம் தான் என்ன சரி, ஒரு 5 மணிக்கா எந்திரிக்கலாம் கை தூக்கம் பார்க்கலாம். 5 மணிக்கு இங்கே இருக்க பனிக்கும் குளிருக்கும் எவன் எந்திரிச்சு குளிரில் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? என்னம்மா சொல்றீங்க? சேலருக்கு அம்மாவை என்னமோ சொல்றீங்க. பெண்கள் அதிகாலை எந்திரிக்கணும். எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு புருஷங்காலை தொட்டு கும்பிட்டு, இது அந்த காலத்துல அப்படி பயிரை செய்கிறீங்களா? ஐயா இப்ப எல்லாம் மாறி போச்சுயா, காலம் மாறி போச்சு. புருஷன் தான் எந்திரிச்சு காப்பி போட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை வெஜ் காப்பி கொடுத்தாதான் சாப்பாடுங்காங்க. என்ன செய்ய? ஆமா, அதான் ஐயா சொன்னாரு, பெண்ணாலே அனலிவு பெருகுமடா வையகத்தில். பெண்ணாலே ஆனழிவு பெருகுமடா வையகத்தில் என்று பகவான் சொல்லிட்டார். அப்போ அந்த அம்மாமார்கள் அதிகாலையில் எந்திரிச்சு குளிக்கும் போது பகவான் கடுமையான குளிரை உண்டுபடுத்துகிறார். அப்போ ஏற்கனவே இருக்கிற குளிரில் பகவானுடைய மாய சக்தியால் அதிக குளிர் வரும்போது அம்மாய்மாருக்கு குளிர் தாங்கவில்லை. அப்போ இந்த நேரத்தில் ஒரு அக்கினி இருந்தால் நாம் குளிர்காயலாமே என்று நினைக்கும் மாத்திரத்தில் பகவான் வைகுண்டர் ஜோதி பிளம்பாக காட்சி கொடுக்கிறார். அப்போ அந்த ஜோதியை பார்த்த உடனே அம்மாய்மாரெல்லாம் போய் அந்த அக்கினியை ஆலிங்கனம் செய்கிறார்கள். அப்போது உடனே 7 மதலைகள் பிறக்கின்றது. அந்த 7 மதலையை பிறந்தவுடன் அந்த அம்மாமார்கள்லாம் பகவானை பார்த்து கேட்கிறார், இப்படி திருமணமே ஆகாமல் எங்களுக்கு குழந்தை தந்து விட்டாயே பகவானே, இது எங்களுக்கு ஒரு அவமானம் தானே. இந்த அவமானத்தை தீர்ப்பதற்காக நாங்கள் தவம் இருக்க செய்கிறோம் என்று
அப்பனுக்கிட்ட குழந்தைகளும் போட்டு அம்மைமார்கள் தேவலோகம் சென்று விட்டார்கள். இப்போ அந்த 7 குழந்தையும் வளர்க்கணும். அப்பன் நாராயணன் இந்திரனுடைய காராம்பசுவை அழைத்து பால் கொடுத்து வளர்க்கிறார். என்னதான் ஆம்பளையால் வளர்த்தாலும் ஒரு தாய் குழந்தைய வளர்த்த மாதிரி இருக்காது இல்லையா? ஆம்பளையால் எப்படி குழந்தைய வளர்த்துரும்? கொஞ்சம் சேட்டை பண்ணியாச்சுன்னா என்ன சனியை பிடிச்ச குழந்தை என்ன சேட்டை பண்ண நீ தான் வளர்க்கணும் அப்படின்னு போட்டு அம்மைமாரை கொடுத்துட்டு போயிடும் இல்லையா? ஆனால் தாய் அளவில் அப்படி இல்லை. அதை அழுதாலும் சேட்டை பண்ணாலும் அதை அரவணைத்து வழிநடத்துவது தான் தாய். அப்போ யாரை கூப்பிடலாம் என்று பகவான் அந்த காளியை அழைக்கிறார். பகவான் அழைத்தால் சர்வ தேவ கணங்களும் அந்த கணப்பொழுதில் வந்து நிற்கக்கூடியது. பகவானை கூப்பிடும் போது அம்மா வந்து தான் ஆகணும், ஒரு பெண்ணு தான் வளர்க்கணும். அப்போ அந்த காளியை கூப்பிடுற. ஹலோ ஐயா ஹலோ எங்க நாய்ஸ் வருது? பெண்ணுக்கு அவங்களுக்கு இல்லை, எங்க இருந்து வருது? ஹலோ வார வா. ஐயா. ஐயா அப்போது ஐயா அந்த காளியை அழைத்தவுடன் காளி எப்படி வருகிறான்? தூங்கிருந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் விழிப்பாருங்க. அம்மஞ்சாமி ஆடைகளை வேலைகளை சவட்டிப்படாம. சரி, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதனால தூங்கி இருக்கவங்களாம் விழிப்பா இருந்துக்கிடுங்க. ஐயா கூப்பிட்டவுடன் அம்மா எப்படி வருகிறான்? சிலுக்க சிலுக்க வாராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. சிலுக்க சிலுக்க வாராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. பறந்து பறந்து வராளே காளியம்மா பம்பரமா சுற்றி வராளே. பறந்து பறந்து வராளே காளியம்மா பம்பரமா சுத்தி வராளே. சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. மஞ்சள் முகத்தழகி மையிட்ட கண்ணதாரி. மஞ்சள் முகத்தழகி மையிட்ட கண்ணதாரி. மங்களவான மகிழ்ச்சியுடன் நாடி வரும். சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. பறந்து பறந்து வராளே காளியம்மா பம்பரமா சுத்தி வராளே. உங்க அழகியம்மா உங்க அழகியம்மா புறத்திலையும் கெட்டிக்காரி. கண்டாங்கி சேலக்காரி கண்டாங்கி சேலக்காரி கருமணி பாசிக்காரி. சிலுக்க அம்மா சிலுக்க தாயே சிலுக்க அம்மா சிலுக்க சிலுக்க வராளே. காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. பறந்து பறந்து வராளே காளியம்மா பம்பரமா சுத்தி வராளே. நெற்றிக்கண் பத்தினியே நேரமாச்சு நெற்றிக்கண் பத்தினியே நேரமாச்சு வந்திடம்மா. ஜோதி வடிவமம்மா ஜோதி வடிவழகி சுந்தர காளியம்மா.
ரூபா பொட்டுக்காரி உய்யார குலவக்காரி. 10 ரூபா பொட்டுக்காரி உய்யார குலவக்காரி. ஓடோடி வந்திடமா ஓடோடி வந்திடமா உள்ளவெல்லாம் நிறைந்தவள் சிலுக்க தாயே சிலுக்க அம்மா சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே வரதே வரதே வராளே தாயே. காளியம்மா பரமசக்தி வராளே தாய போல காத்திடுவா தக்க முத்து அழகியே. தாய போல காத்திடுவா தக்க மூகத்தழகி. எங்கிருந்து அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் என் குரல் கேட்டு ஓடி மாமா சிலுக்க தாயே சிலுக்க அம்மா சிலுக்க தாயே சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே வரதே வரதே வராளே காளியம்மா பரமசக்தி வராளே எங்கும் நிறைந்தவளே ஏகாந்த காளியம்மா. எங்கும் நிறைந்தவளே ஏகாந்த காளியம்மா. தொட்டாலும் கை மணக்கும் தொட்டாலும் கை மணக்கும் தொட்டலிடம் பூமணக்கும் சிலுக்க அம்மா சிலுக்க தாயே சிலுக்க சிலுக்க வராளே. காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே வரதே வரதே வராளே காளியம்மா பரமசக்தி வராளே தேடி வரேன் கொடுப்பாத்தி தேடி வரேன் கொடுப்பாத்தி மாடி தங்கையம்மன். தொட்டாலும் கை மணக்கும் தொட்டாலும் கை மணக்கும் துன்பமெல்லாம் மனதோடு சிலுக்க சிலுக்க வராளே. காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே வரதே வரதே வராளே காளியம்மா பரமசக்தி வராளே கருமை நிறம் கொண்டவளே கருமை நிறம் கொண்டவளே கட்டழகி காளியம்மா. எங்கே இருக்க அம்மா எங்கே இருக்க அம்மா இங்கேயும் ஓடி வாடி சிலுக்க தாயே சிலுக்க சிலுக்க வராளே. காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே வரதே வரதே வராளே காளியம்மா பரமசக்தி வராளே ஐயா கல்யாணிச்ச பாட்டு புது பாட்டு ஏதாச்ச ஐயா ஐயா சுவாமி தொகுப்பில் காலத்துல நம்ம எல்லாம் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில்
நம்மளை எல்லாம் தற்காக்க வந்த பகவான். அந்த காலத்தில் மன்னர்களுக்கு என்று கோயிலுக்குள்ளே போனால் மன்னர்கள் தான் கோயிலில் போய் சாமி கும்பிடுவார்கள்.